நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்ற மாண்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாடாளுமன்றத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டம் என்ற பெயரில் ராகுல் காந்தி தேநீரையும் சிற்றுண்டிகளையும் தனது சகாக்களுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த உரிமை இருந்தாலும் அதை எவ்வாறு எங்கு நடத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் நாடாளுமன்றத்தின் மாண்புகளை சிதைக்கக்கூடாது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்தியாவின் தலைமையில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாநாட்டு வளாகத்திற்குள் காங்கிரஸ் இளைஞர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மேலாடை அணியாமல் நுழைந்து ரகளை ஏற்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இத்தகைய செயல்கள் இந்தியாவின் மாண்புக்கு களங்கம் விளைவிக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். कांग्रेसियों ने जब से कांग्रेस की सरकार आई असम को घुसपैठियों की पनाहगाह बनाया था। हमने वादा किया था हम असम को घुसपैठिया मुक्त बनाएंगे और हेमंत जी ने 1,51,000 बीघा घुसपैठियों से मुक्त कराए। और मैं आज आसाम की जनता को कहकर जाता हूं, भाइयों बहनों, एक तीसरा मैंडेट दे दीजिए। केवल आसाम नहीं, पूरे देश से घुसपैठियों को हम चुन चुन कर निकाल देंगे, चुन चुन कर। முன்னதாக குவஹாத்தியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் புற்றுநோய் மையத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார். இந்த அதிநவீன மருத்துவமனையை முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுடன் அமித்ஷா பார்வையிட்டார்.